அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜேஸ்வா விளாக்ல இன்றைக்கி என்ன சமையல்னா, நம்ம வீட்டில் வந்து மீன் குழம்பு தான் வச்சுருக்கேன். மாங்காய் போட்டு மீன் குழம்பு பாருங்கள். மாங்காய் போட்டு மீன் குழம்பு, சாலை மீன் குழம்பு தான். அதுக்கப்புறம் சாம்பார், இது வந்து புளிக்குழம்புக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் டீ போட்டது குடிச்சாச்சு, கொஞ்சம் இருக்குது. அப்புறம் சாதம் வச்சாச்சு, தேங்காய் சட்னி தான். மீன் தற்சமயத்துக்கு பொரிச்சதை கொடுத்துருக்கு, பொரிக்க வேண்டியது இருக்குது. அப்புறம் மாங்காய் பார்த்திங்களா, பெரிய மாங்காய். அவ்வளோதாங்க நம்ம காலை சாப்பாடு. தோசை தான் இன்றைக்கி. தோசை ஊற்றி கொடுத்து விட்டுட்டேன், நமக்கு ஊற்றணும். புது இடத்துல சமையல் ஆரம்பித்தாச்சு. நேற்றுலேருந்தே, முந்தா நாள்லேருந்தே ஆரம்பித்தாச்சு. மீன் குழம்பு வச்சு மீன் பொரியல் பண்ணல, அதெல்லாம் எடுத்து வச்சிட்டேன். பாருங்கள், இதெல்லாம் மீன் குழம்புக்குள்ளே சாப்பாட்டுக்குள்ளே பாத்திரம். மீன் குழம்பு ரசம் எல்லாமே ஊற்றி வச்சுட்டேன். இப்போ வெஜ்ஜுக்குள்ளே சாப்பாட்டுக்கு வந்து அதை ஒதுக்கியாச்சு. நம்ம நான்வெஜ்ஜுக்குள்ளதை, வெஜ்ஜுக்குள்ளது வந்து அப்பளம் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கேரட்டும் பீன்ஸும் போட்டு பொரியல், அதுக்கப்புறம் பருப்பு, ரசம் ஊற்றி வச்சுட்டேன். இது வெஜ்ஜு நான்வெஜ் வச்சோம்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கஷ்டத்தை பார்த்தோம்னா சமைக்க முடியாது, சமைக்கிறத கஷ்டப்பட்டோம்னா சம்பாதிக்க முடியாது. அதனால் எல்லாத்தையும் சமைச்சாச்சு. இன்னைக்கு இதாங்க எங்களோட யுகாதி பண்டிகை சமையல். சாதம் வச்சுருக்கேன், சாதத்தை காமிக்க முடியல, சாதம் எடுத்து வைக்கல. இவ்வளோதான் பார்த்தீங்களா. மீன் பொரிச்சதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன்னா அவங்களுக்கு ஒரு முட்டை வைக்கணும். அதுக்காக தான் ஓப்பன் பண்ணி இந்த சைடில் ஒதுக்கி வச்சுருக்கேன். மித்தது குழம்புகள்லாம் வச்சு பூட்டி அது தனியாக புறக்கி போட்டாச்சு. அவ்வளோதாங்க இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல். அனைவருக்கும் யுகாதி பண்டிகை வாழ்த்துக்கள். தெலுங்கு வருட சிறப்பு வாழ்த்துக்கள். நைட்டு சாப்பாடு வந்து சப்பாத்தி தான். சப்பாத்தி, அப்புறம் தக்காளி தொக்கு. இங்கே பாருங்கள், சிம்பிளாக டிஷ்ஷில் வந்து சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுங்க. இது எக்க வேண்டாம், எக்கி சமைச்சுக்கிடுங்க. இப்போ இந்த அடுப்பு வந்து சால்டாக்கில் இருக்கா, அப்படியே தண்ணி ஃபோன் அடி. இப்போ நைட் சாப்பாட்டுக்கு வந்து சப்பாத்தி தான், வெங்காயம் தக்காளி தொக்கு. இது பாருங்கள், வச்சு முடிச்சாச்சு, கொடுத்து விட்டுட்டேன். இது எங்களுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் சப்பாத்தி போடணும். இந்த பாருங்கள், சப்பாத்தி போடணும். அப்புறமேட்டிக்கு நான் வந்து காலையில் 5 to 6 லைவ் போடுவேன், 1 மணி நேரம். எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் மதியானம் ஒரு 11 மணிக்கு போடுவேன். 11 மணிலேருந்து 11 இல்லைன்னா 12 மணி வரை போடுவேன். அதுக்கப்புறம் சாயங்காலம் முடிஞ்சால் தான் போடுவேன், இல்லைன்னா. ஓகே பாய், அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.